ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் வீலாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு எக் மசாலா ரெசிபி பார்க்கலாம். இந்த எக் மசாலா ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அதே நேரத்தில் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் நாங்கள் வெளியில் போனால் ஒரு சின்ன வீடியோ ஷாப்பிங் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைய பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் மசாலா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்ன தக்காளியாக கொஞ்சம் மீடியம் சைஸாக 2 எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீங்கள் குட்டி குட்டி வெங்காயமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒன்று கூட எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்க்குறேன். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு வெங்காயத்தை கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷமாச்சும் ஆகும் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினா தான் இந்த எக் மசாலாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதும் அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இல்லைன்னா நம்ம நார்மல் மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வேகாது. அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட வேண்டாம். இடையில ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அப்போனா கீழே அடிபிடிக்காமல் இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா கொஞ்சம் தக்காளி மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். ரொம்ப கிரேவி தண்ணியாக இருக்கும். அப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போய் தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்கும்.
நல்லா வந்து தக்காளி மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் 4 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதிகமாக கலர முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முட்டையில் எல்லா சைடும் பார்த்திங்கன்னா அந்த மசாலா இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை பார்த்திங்கன்னா நான் இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக. பெப்பரோட ஃப்ளேவர் வந்து இந்த எக் மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கடைசியாக வந்து நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் வந்து பிசைஞ்சிருக்கேன். மிக்சியில் வந்து சப்பாத்தி மாவு ரொம்ப ஈஸியாக பிசையலாம். நான் வந்து எப்படி மிக்சியில் மாவு பிசையணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் மாவு பிசையும் போது வேலையும் கம்மியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவும் வந்து மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங்காக வந்து வெளியே போயிருந்தோம். ஈவினிங் வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 தான் வந்து ஆச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து நைட்டு மாதிரி நல்லா இருட்டாயிருச்சு. நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து ஷாப்பிங்காக போயிருந்தோம். வீட்டுக்கு வந்து தேவையான ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டி இருந்துச்சு. அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வால்மார்ட்டுக்கு போயிருந்தோம். வால்மார்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் வால்மார்ட் போகிறதுக்கு. இங்கே வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க வெளியில். ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க வால்மார்ட்டில். இங்கே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் இருக்கும். குட்டி குட்டியாக வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா வர்றப்போலாம் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எது புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்ருப்பேன் நான். அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த டீ ஸ்ட்ரெயினர்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் மட்டும் வந்து வாங்கிட்டு போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. சரி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தியும் அந்த எக் மசாலாவும் தான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த எக் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.